வந்து JEPYQ questions பண்ணலாம். A body is projected at t equal to 0 with a velocity 10 meter per second at an angle of 60 degree with the horizontal. The radius of curvature of its trajectory at t equal to 1 second is r, neglecting air resistance. And taking acceleration due to gravity g equal to 10, the value of r கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகிளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. டைம் t equal to 0 ஆரிஜினில் இருக்குது. ஒரு வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, u வெலாசிட்டியில். அந்த u தான் 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது ப்ரொஜெக்டர் பேரபோலிக் பாத்தில் போகும். ஓகேங்களா, பேரபோலிக் பாத்தில் இப்படி போகுது. t equal to 1 செகண்டில் ஒரு பாயிண்ட்டில் ஒரு பிளேஸில் இருக்கும். இந்த பாயிண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் திஸ் பாயிண்ட் P அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் கேட்குறாங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட் Pல வெலாசிட்டி வந்து இப்படி டேஞ்சென்டல் டைரக்ஷனில் இருக்கும். இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். இது பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி தான் ரேடியஸ் இருக்கும். சரிங்களா, ரேடியஸ் இருக்குது. இந்த பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி இருக்குல்ல, அலாங் தி ரேடியஸ் டுவர்ட்ஸ் சென்டர் தான் நமக்கு ஆக்சலரேஷன், சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v²/r தெரியும். கரெக்டுங்களா? அப்போ r ஈக்குவல் என்ன கிடைக்குது? v² சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், v² கண்டுபிடிக்கணும். ரெண்டு கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைச்சிரும். சரி, அப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம்னா x காம்பனன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம், y காம்பனன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா, அதாவது x காம்பனன்ட் வெலாசிட்டி y காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைச்சிரும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் இருக்கும். இதனுடைய ஒரு காம்பனன்ட் தான் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி 10 கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 இருக்குது. அப்போ ஆரிஜினல் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா u cos θ, u cos 60. cos 60 வந்து 1/2, 210 கேன்சல் பண்ணோம்னா 5 வந்துடுது. அடுத்து வெர்டிக்கல் வெலாசிட்டி, அதாவது வெர்டிக்கல் வெலாசிட்டி வேணும்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி u sin 30, u sin θ. sin 30 வந்து u sin 60 அவங்க காஸ்ட்ல போட்டாங்க. சரி, u sin 60 போட்டிங்கன்னா u sin 60 போடலாம், இல்லைன்னா u cos 30 போட்டுக்கலாம். sin 60 வந்து √3/2, 2 10 கேன்சல் பண்ணால் 5 √3 கிடைச்சிருது. இது வந்து வெர்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி. ஆஃப்டர் டைம் t equal to 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜினல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்காது. அதனால ஆரிஜினல் டைரக்ஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படியே 5 இருக்கும். வெர்டிக்கல் டைரக்ஷனில் வெலாசிட்டிக்கு v equal to u plus 18 போடணும். வெர்டிக்கல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? u plus 18. u எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5 √3. a வந்து 10, t வந்து 1. g டவுன்வர்ட்னால -10 போட்டுக்கிறோம். t 1னால அப்படி வந்துடுது. அப்போது வெர்டிக்கல் வெலாசிட்டி 10 - 5 √3 கிடைச்சிருது. இப்போ இது ஆரிஜினல் வெலாசிட்டி, இது வெர்டிக்கல் வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. இதுதான் ஆரிஜினல் வெலாசிட்டி, இது வெர்டிக்கல் வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ ஆங்கிள் மேட் பை தி ரிசல்டன்ட் வெலாசிட்டி, டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும். இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த θ இருக்கு, இந்த ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணோம்? tan θ ஈக்குவல் நம்ம என்ன போட்டுக்கணும்? வெர்டிக்கல் வெலாசிட்டி பை ஆரிஜினல் வெலாசிட்டி போடணும். போட்டோம்னா நமக்கு tan θ கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஆங்கிள் இங்கே θ இருக்கு. இப்போ நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி வேணும்னா v வேணும்னா என்ன பண்ணணும்? v வேணும்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு vx² + vy² அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா நமக்கு a equal to v²/r தெரியும், r equal to v²/a தெரியுது. v² தான் என்ன பண்ணிட்டோம்? ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் தான் vx² + vy². vx எவ்வளோ? 5. அப்போ 5² 25 போட்டாச்சு. vy எவ்வளோ? vy 10 - 5 √3. அப்போ 10 - 5 √3. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா a² + b² - 2ab போட்டாச்சு. டிவைட் பை இப்போ தான் இங்கே பார்க்கணும். இங்கே θ எடுத்தோம்னா இங்கே θ எடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ இது என்ன வரும்? இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே θ எடுத்தா இது θ எடுத்தா இது 90 - θ வந்துடும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த டேஞ்சன்ட்டும் இந்த ரேடியஸும் பர்பெண்டிகுலர். கரெக்டா? அப்போ இது 90 - θ எடுத்தா அப்போ இது θ வந்துடும். அப்போ g வந்து எல்லாம் வந்து ரேடியஸ் ரிசால்வ் பண்ணணும்னா டுவர்ட்ஸ் சென்டர் வந்து g காஸ்ட்டாக வரும். அது வந்து இங்கே ஆக்சலரேஷன் g காஸ்ட்டாக போட்டோம், 10 cos 30 போட்டோம். இப்போ இந்த θ கண்டுபிடிக்க தான் tan θ ஈக்குவல் டு uy/ux இருக்குது. uy எவ்வளோ? 10 - 5 √3. ux வந்து 5. இப்போ இது 5ல் கேன்சல் பண்ணோம்னா 2 - √3. tan θ ஈக்குவல் 2 - √3னா θ வந்து 15 டிகிரி. சரிங்களா? அப்போது cos 15 போடணும். இங்கே இப்போ cos 15 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 15 ஈக்குவல் டு cos 45 - 13 போட்டுச்சுங்க. cos a minus cos a minus b. அப்போ cos a cos b minus sin a sin b அப்படின்னு போட்டுங்க. கரெக்டுங்களா?
அப்போ நான் cos 45 sin 40 காமன் எடுத்தீங்கன்னா 1/√2 cos 30க்கு வந்து 1/2 sin 30 சாரி cos 30 √3/2 sin 30 1/2 வரதுனால √3 - 1/2 இதை வந்து cos 15க்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2.8ன்னு ஆன்சர் வருதுப்பா. ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 2.8ன்னு கிடைக்குது. அப்போ 2.8 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two guns A and B can fire bullet at a speed 1 km/s and 2 km/s respectively from a point on a horizontal ground. They are fired in all possible directions. The ratio of maximum areas covered by the bullet அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு கன் இப்படி வச்சு ஃபயர் பண்ணுறோம்னா இப்படி வந்து விளையாண்டிங்களா எல்லா டைரக்ஷனும் ஃபயர் பண்ணணும்னா அப்போ எல்லா டைரக்ஷனும் வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் வந்து எல்லா புல்லட்ஸும் விழுந்திருக்கும். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு எடுத்துக்கணும். இப்போ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா யூ ஸ்கொயர் sin 2θ/g இதுதான் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. இது மேக்ஸிமம் ரேஞ்ச் வரணும்னா sin 2θ வந்து 1ன்னு இருக்கணும். அதனால மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து என்ன வந்துடுது u ஸ்கொயர் ஜின்னு போட்டுக்கலாம். அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா πr² போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ ஏரியாவுக்கு πr² போட்டோம்னா ரேஞ்ச் வந்து u sin θ 1 g வந்து கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் u வரதுனால u ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதாவது ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r²னால r டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் u ஸ்கொயர் வரதுனால u ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டால் u⁴. அப்போ a1/a2 = u1/u2⁴. இப்போ நமக்கு u1 எவ்வளோ கொடுத்தாங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க, u2 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 ஹோல் பவர் 4 போட்டோம்னா 1/16. ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்க 1/16 இது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The initial speed of the bullet is fired from a rifle 630 m/s. The rifle is fired at the center of the target 700 m away at the same level as the target. How far above the center of the target அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் ஒரு டார்கெட், ஏதாவது சென்டர் ஆஃப் தி டார்கெட் இருக்குன்னு வச்சுங்க, இதான் கன் இப்படி வச்சு ஃபயர் பண்ணுறாங்க. இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 700 மீட்டர்னு வச்சுங்க, 700 மீட்டர். இப்போ இப்படி எய்ம் பண்ணணும், கன்னை எய்ம் பண்ணால் தான் இது வந்து இப்படி வந்து விழுந்திருக்கும். அப்போ கன் ஃபயர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போகும், ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். வெர்டிக்கல் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த வெர்டிக்கல் ஹைட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே வெர்டிக்கல் வெலாசிட்டி பார்த்தோம்னா u sin θ தானே, ஹாரிசான்டல் வெலாசிட்டி போட்டால் u cos θ. எப்படி இருந்தாலும் அந்த ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த θ வெரி ஸ்மாலாக இருக்கும்ன்றதுனால θ வந்து → 0 போட்டால் sin θ 0 வந்துடும். அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி நியர்லி 0 அப்படின்னு போட்டுக்கலாம். காஸ்ட்டை வந்து θ → 0னா காஸ்ட்டை வந்து 1ன்னு வச்சுட்டோம்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி நியர்லி ஈக்குவல் டு uன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆக்சலரேஷன் வந்து x டைரக்ஷனில் 0 இருக்கும், y டைரக்ஷனில் gன்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ பாருங்களேன், t be the time taken to hit the target. அதாவது டார்கெட் இங்கே இருக்கு, இப்படி எய்ம் பண்ணுறோம். இதுதான் ஹைட் ஆச்சுன்னு அர்ஜும் பண்ணிக்கிறோம், இதுதான் வந்து எக்ஸ்ன்னு அர்ஜும் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இப்போ x = ut + ½ ad² பார்த்தீங்கன்னா ut + ½ ad², ஆக்சலரேஷன் 0 விட்டுடலாம். அப்போ x வந்து எவ்வளோ பாருங்க 700 மீட்டர் கொடுத்துருக்காங்க, u 630 கொடுத்துட்டாங்க, டைம் t. அப்போ t = 700/630 போட்டால் 10/9 செகண்ட் வருது. வெர்டிகல் மோஷன் எடுத்தோம்னா u 0னால y = ut + ½ ad², வெர்டிகல் வெலாசிட்டி 0னால y = ½ gd² போட்டுடலாம். ½ × g 10 போட்டு t வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 10/9 அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது 6.1 மீட்டர். அப்போ 700 மீட்டர் தூரத்தில் இருக்கிறதுக்கு 6.1 மீட்டர் ஹைட் டார்கெட் பண்ணோம்னா ஃபயர் பண்ணிடலாம். அப்படின்னா 6.1 வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The position of a projectile launched from the origin at t = 0 is given by r = 40 + 50g at t = 2 seconds. If the projectile was launched at an angle theta from the original, then theta = கேட்டிருக்காங்க. இப்போ வந்து x காம்பனன்ட் வந்து 40 இருக்கு, y காம்பனன்ட் வந்து 50 இருக்கு, at t = 2 செகண்ட். ஓகேங்களா, அப்படின்னா x டைரக்ஷனில் 40 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு, y டைரக்ஷனில் 50 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ x டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க x வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ வந்து x டைரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் 0. அப்போ x = ut + ½ ad² பண்ணணும். இதில் வந்து u = x/t போட்டுக்கலாம். x வந்து நமக்கு 40 கொடுத்துருக்காங்க, x காம்பனன்ட், டைம் வந்து 2 கொடுத்தனால x டைரக்ஷன் வெலாசிட்டி 20 m/s வருது. சரிங்களா, அதே மாதிரி இப்போ
என்ன பண்ணலாம்னா y டைரக்ஷன் போட்டிங்கன்னா y is equal to ut plus half at square போட்டோம்னா y வந்து 50 கரெக்டாங்களா. uy வந்து அப்படியே வச்சுக்கிட்டு t 2 செகண்ட் வச்சுங்க ப்ளஸ் ஆஃப் gt ஸ்கொயர் பண்ணணும். அப்போது y டைரக்ஷன் இருக்கு இல்லையா அது 50 is equal to uy அப்படியே வச்சுட்டு டைம் 2 போட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு a வந்து மைனஸ் 10 இன்ட்டு t ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இதை 2yன்னு வச்சுக்கிட்டு இந்த 2 4 கேன்சல் பண்ணால் 2 இன்ட்டு மைனஸ் 10 என்ன வருது மைனஸ் 20 வந்துடுது. இந்த மைனஸ் 20 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் 17 ஆயிரும். ஓகேவா. அப்போ 2uy ஈக்குவல் டு 70 வருதுப்பா. அப்போ uy ஈக்குவல் டு 70/2 35 மீட்டர். இப்போ tan θ தானே வேணும். tan θ என்ன ஃபார்முலா வெர்டிகல் வெலாசிட்டி பை ஹாரிசான்டல் வெலாசிட்டி. வெர்டிகல் வெலாசிட்டி 35 ஹாரிசான்டல் வெலாசிட்டி 20 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7/4. அப்போ tan θ ஈக்குவல் டு 7/4 θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 7/4. அப்போ θ ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் 7/4 வந்து கரெக்ட் ஆன்சர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A projectile is given an initial velocity I plus 2j. அப்போ I வந்து ux வந்து 1i. vertical velocity எவ்வளோ பாருங்க uy equal to 2j அப்படி கொடுத்துருக்காங்க. g வந்து 10 கொடுத்துருக்காங்க. the equation of the trajectory. அப்போ yக்கும் xக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ x equal to ut plus half at square. ut plus half at square x direction acceleration 0 x equal to ut மட்டும் போட்டுக்கலாம். இப்போ horizontal direction velocity 1. அப்போ இங்கே 1ன்னு போட்டுட்டீங்கன்னா அப்போ x equal to t வந்துடுது. அப்போ t equal to x. இப்போ y directionக்கு என்ன பண்ணலாம் ut plus half at square. u எவ்வளோ y direction velocity 2 அதனால 2ன்னு போட்டு t போட்டு மைனஸ் ஆஃப் இன்ட்டு acceleration வந்து மைனஸ் 10 t ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ t பிளேஸில் என்ன போட்டுக்கலாம் xன்னு போட்டுக்கலாம் இல்லையா. t பிளேஸில் xன்னு போட்டிங்கன்னா y equal to x மைனஸ் 5x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னு எந்த ஆன்சர் கிடைக்குது பாருங்க y equal to 2x மைனஸ் 5x ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர்ப்பா. செகண்ட் ஆன்சர் கரெக்டாக இருக்கு.